Important questions 8th standard இங்கிலீஷ் மீடியம். நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் மீடியம். ஏற்கனவே என்னமோ 4th சம் வரையும் வீடியோஸ் மேக் பண்ணி போட்டிருக்கோம். இது 2 மார்க் தான். 5 மார்க்குக்கு தனியாகவும் அப்புறம் ஜாமெட்ரி தனியாகலாம் போட்டிருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி அவங்களையும் யூஸ் ஆக சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம 5 மார்க்ஸ் ஏற்கனவே போட்டுட்டோம், ஜாமெட்ரி போட்டோம். இப்போ 2 மார்க் போட்டுட்ருக்கோம். இனிமேல் ஒரு வீடியோவில் கிராஃப்ஸும் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் உடனே பார்க்கவும் முடியும். ஓகேவா? இப்போ நம்ம 5th சம், இங்கிலீஷ் மீடியத்தில் 5th சம். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1/2 தி ஹோல் க்யூப். இதோட சொல்யூஷன் போடலாமா? இதோட கேட்டிருக்காங்க. கொஷின் எழுதிக்கோங்க. 1/2 தி ஹோல் க்யூப். ஏன் கொஷின் எழுதுன்னா நம்ம திருப்பி கொஷின் பேப்பரை பார்க்கும்போது மேலே உள்ள சம்முக்கு பதிலாக கீழே உள்ளது எழுதினோன்னா ஃபுல்லாக எல்லாமே மிஸ்டேக் ஆகிடும். ஸோ மார்க் கிடைக்காம போயிடும். ஸோ நம்ம வந்து கொஷின் எழுதினோன்னா நமக்கு ஒரு ஆன்சர் ஈஸியாக நம்மளால் போடவும் முடியும். கொஷினை பார்த்து போடுறதுக்கு இதை போட்டோன்னா எந்த மிஸ்டேக் இல்லாமல் போட்டுடலாம். திருத்துறவங்களுக்கு ஈஸியாகவும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருத்தும்போது கொஷின் இல்லைன்னா ஹாஃப் மார்க் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எடுக்க போகிறது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறது. ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ். ஸோ 50 to 70 மார்க்ஸ். அதை நம்ம டார்கெட் வச்சு எழுதும்போது ஒரு ஹாஃப் மார்க்ஸ் போனாலும் பெருசாக நமக்கு நிறைய மார்க்ஸ் குறையும். ஹாஃபாக ஒவ்வொரு கொஷினாக குறைஞ்சா என்ன ஆகும்? மார்க் குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம எழுதுகிறோம். கொஷின் எழுதுகிறோம். 1/2 தி ஹோல் க்யூப். அதாவது 1/2 க்யூப்னால் 3 தடவை போடணும்னு எழுதும். 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. மல்டிப்ளையில் எப்போவுமே என்ன பண்ணும், மேலே உள்ளதான் மல்டிப்ளை பண்ணும். இதோ ப்ளஸ்ஸோ மைனஸோ இருந்தால் தான் பாட்டம் வந்து சேமாக இருக்கணும். மல்டிப்ளையில் அப்படிலாம் இல்லை. மல்டிப்ளையோ டிவைட்லேயோ பாட்டம் எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ 1 1s are 1, 1 1s are 1 by 2 2s are 4, 4 2s are 8. இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இந்த சம்முக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான சம் தான். போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √1/9/16. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இடையே சொல்கிறேன் டிப்ஸு ட்ரிக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால தான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் 1 by 1 சொல்லியே போடுறேன். ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திடீர்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறதும் உங்களுக்காக தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் இடையிடையாக சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் √1/9/16. இதோட சொல்யூஷன் என்ன சொன்னேன்? சொல்யூஷன் போட்டு இந்த கொஷினை எழுதிடும். 1/9/16. இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்கா? ஸோ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். பொதுவாக மிக்சட் வந்து எப்போவுமே இம்ப்ராப்பராக ஆகும், ப்ராப்பராக போகாது. இதை 2 மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோடு இதை ப்ளஸ் பண்ணும். அதாவது 1 × 16 + 9/16. இந்த பையில் இந்த 16 போட்டணும். ஓகேவா? 116 is 16. 16 9 ஆட் பண்ணால் என்ன வரும்? 25/16. ஓகேவா? இப்போ √25 எப்படி பிரிக்கலாம்? 5 × 5/16 எப்படி பிரிக்கலாம்? 4 × 4. ஸ்கொயர் ரூட்டுக்கு என்னது? 2 நம்பர் இருந்தால் ஒரு நம்பரை வெளியே எடுக்கணும். அப்போ 5 வெளியே எடுக்கலாமா? 2 4க்கு பதில் ஒரு 4 வெளியே எடுக்கணும். சரியா?
இப்போ பார்த்தீங்கன்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்குது. நம்ம கொஷின்லேயே மிக்சடு இருந்தனால வர ஆன்சரையும் மிக்சடாக மாற்ற போகிறோம். இப்போ 5 உள்ளே போட்டு 4 வெளியே போகிறோம். 5க்குள்ளே எத்தனை 4 இருக்குது? இங்கே 4 டேபிள் எழுதி பார்த்தீங்கன்னா தான் புரியும். சும்மா நம்ம தேவையான நம்பர்ஸ் மட்டும் ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கிறோம். சரியா? இங்கே 5 இருக்குது. இங்கே 5க்கு பதில் இங்கே 8 இருக்குது, 4க்கு 8ங்கிறது 5ஐ விட கூட. அப்போ என்ன எழுதணும்? 4க்கு என்ன நம்பர்? 1. அந்த 1 இங்கே போடணும். ஆல்ரெடி இங்கே 4க்கு இன்னொரு 4 இங்கே போடணும். சரியா? 5ல் 4 போயிட்டா 1. இப்போ ஆன்சர் என்னண்டா, இந்த 1 இங்கே போடணும், இந்த 1 இங்கே போட்டு பை 4. ஓகேவா? மிக்சட் ஃப்ராக்ஷனாக வந்துச்சு ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாமா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின். A spinner of radius 7.5 cm is divided into 6 equal sectors. Find the area of the sector. ஸ்பின்னர்னு எப்படி இருக்கும்? ரவுண்டாக தானே இருக்கும். அது 6 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. 6 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. நம்ம ஈக்குவலாக போடல, பட் அது ஸ்பின்னர் எப்படி இருக்கான்? 6 ஈக்குவல் பார்ட்டாக இருக்கும். அதோட ரேடியஸ் வந்து 7.5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி செக்டர். ஒரு செக்டரோட ஏரியா கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதி ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7.5 சென்டிமீட்டர். எத்தனை பார்ட் அது என்னன்னு வச்சுக்கலாமா? ஈக்குவல் பார்ட் 6 ஈக்குவல் பார்ட். சரியா? ஏரியா ஆஃப் தி செக்டர், ஏரியா ஆஃப் தி செக்டர். பொதுவாக ஸ்பின்னர் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு செக்டரோட ஏரியா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே 6 செக்டரோட ஏரியானா 6 பை ஆர் ஸ்கொயர் பண்ணலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஒரு செக்டரோட அவங்க வந்து ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்படின்னா இதே 6னா 6 செக்டர்னு கேட்டால் 6 போடணும். ஆனால் அவங்க ஒரு செக்டர் கேட்டனால 1/6. ஏன்னா 6ல் ஒரு செக்டரோட நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்கோங்க. பொதுவாக ஏரியா எழுதுனா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதணும். ஓகேவா? இந்த ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுனா இந்த ஃபார்முலா எழுதினாலே உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம் ஆகும். இப்போ இங்கே தெளிவாக எழுதிக்கலாம். 1/6 பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ அப்படி இங்கே ஃபில் பண்ணலாம். 1/6 பையோட வேல்யூ போட வேண்டாம், பை இன்ட்டு அது வேண்டாம். ஏன்னா இங்கே பை வேல்யூ போட சொன்னால் தானே பண்ணணும். 6 என்ன? ரேடியஸ் 7.5 ஸ்கொயர், அதாவது 7.5 இன்ட்டு 7.5. ஓகேவா? இப்போ இந்த 6 பையில் இருக்குது. 7.5 வந்து 2 7.5மே மேலே இருக்குது. ஸோ டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 7.5 6ஆல் டிவைட் பண்ண முடியுமா? இன்னும் 6 டேபிள் எழுதிக்கலாம். 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. ஒரு 5 வரை எழுதிக்கலாமே. 4 6 are 24, 5 6 are 30. தெளிவாக எழுதுனா நல்லா இன்னும் தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 7ங்கிறது 6ஐ விட பெரிய நம்பர் தான். ஸோ இதுக்குள்ளே ஒரு 6 இருக்கும். என்னது? இந்த வெறும் 6ன்னு வர்றது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது. 12ங்கிறது அதை விட பெரிய நம்பர். அப்போ 1 என்ன இருக்குது? 1னா 1 6 is 6. 1 இங்கே போட்டணும், வர ஆன்சர் இங்கே போட்டணும். 7ல் 6 போயிட்டா 1. இப்போ இந்த 5ஐ இறக்குறோம். சரியா? 15க்குள்ளே என்னென்ன இருக்குது? 18ம் 12ம் தான் அந்த இதில் இருக்குது. பட்
18ங்கிறது 15 விட பெருசு. ஸோ என்ன வரும் 12 தான் வரும். அப்போ என்ன மேலே வரும், இந்த 2 தான் மேலே வரும். 2 6 என்ன ஆன்சர் 12. 15ல் 12 போயிட்டா 3. இங்கே ஏற்கனவே 1 டிஜிட் வச்சனால நம்மளும் இங்கே டிஜிட் வச்சிடும். 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சனால இங்கே வச்சிடும். இங்கே ஒரு தடவை புள்ளி வச்சிட்டாலே 0 நம்மளாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 30 எதில் வருது, இங்கே தான் வருது. 5 6 30. அப்போ மேலே என்ன பண்ணுவோம் 5, கீழே 30. சரியா? அப்போ இதை அடிச்சுட்டா 1.25 வருது. சரியா? இப்போ 5 இன்ட்டு 1.25 இன்ட்டு 7.5. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? எப்படின்னா 1.25ஐயும் இன்ட்டு 7.5ஐயும் ஃபஸ்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணலாமா? 5 5s 25. 25ல் 5 கீழே போடணும், 2 பேலன்ஸ் வைக்கணும். இங்கே கொண்டு போய் கூட இங்கே தான் வைக்கணும். அடுத்து 2 5s 10. 10ஓட இந்த பேலன்ஸை கூடனா 12. 12க்கு 2 கீழே போட்டோம், 1 இங்கே தான் பேலன்ஸ் வைக்கணும். இங்கே வைக்கக்கூடாது. சரியா? 1 5 is 5. 5ஓட இந்த பேலன்ஸை கூட்டினா 6. இந்த ஃபஸ்ட் டிஜிட்டுக்கு ஸ்டார் போட்டுக்கோம். ஓகேவா? அடுத்து 7ஆல் 5 7s 35. 35ல் 5 கீழே போடணும், இந்த 3 இங்கே தான் போடணும். இங்கே ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இங்கே போடலாம் இல்லை இங்கே போடலாம் நினைக்கக்கூடாது. எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுமோ அதுக்கு பக்கத்து நம்பரில் தான் போடணும். சரியா? 2 7s 14. 14ஓட 7 ஆட் பண்ணால் 17. 17க்கு 7 கீழே போகிறோம், 1 இங்கே இந்த 12 தானே மல்டிப்ளை பண்ணோம், 1 பக்கத்தில் இருக்க நம்பரில் பேலன்ஸ் வைக்கணும். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். 1 7 is 7. இந்த 1 ஆட் பண்ணால் 8. இப்போ கூட்டலாமா? 5 அடிஷன் பண்ணுறோம். 5 2 5 ஆட் பண்ணால் 7. 6 7 ஆட் பண்ணால் 13. 3 போட்டு பேலன்ஸ் 1 இங்கே வைக்கணும். 81 ஆட் பண்ணால் 9. இப்போ இங்கே 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கு, இங்கே 1. இப்போ மொத்தம் 3. அப்போ அதே மாதிரி பின்னாடியும் 3 டிஜிட் தள்ளி இங்கேருந்து பார்க்கக்கூடாது, இங்கிட்டேருந்து தான் வரணும். 1 2 3. இப்போ இங்கே தான் புள்ளி வைக்கணும். இப்போ ஆன்சர் 9.375 சென்டிமீட்டர் தானே. ஏரியா ஆகும்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இதோட இந்த சம் முடிச்சு அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த சம் பார்க்கலாம்.